தமிழர்களோட பூர்வீகம் எது, அவங்க எங்கே தோன்றுனாங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிளான ஆன்சர் சொல்லிடலாம். யோகா பண்ணுறவங்களுக்கு அந்த ஆற்றல் ரொம்ப கிடைக்குது. தனக்கு கிடைக்கிற அந்த ஆற்றலை எல்லாமே அவங்க டவுன்லோட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்தியா ஃபுல்லாக இறக்கி விட்டுறாங்க. இந்தியாவோட தலையில் கிடைக்கிற பவர் இந்தியாவோட பாட்டம் வர அந்த கரண்ட் சக்கமே படத்தில் வரும்ல ஜிர்ஸ்ன்னு, அந்த மாதிரி வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவங்களோட சக்தி கிடச்சிருக்கு. அந்த சக்தியினால தான் இவங்க எல்லாம் செழிப்பாக இருந்தாங்கன்னு உருட்டின அம்மா தான் இந்த அம்மா. லெமூரியா இருக்கே, அது மறைஞ்சு போச்சு, இப்போ சுனாமியால் மறைஞ்சு போச்சு. ஆனால் ஒன்று அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்களாம் 4லேருந்து 5 மீட்டர் உயரம் இருப்பாங்களா. 4லேருந்து 5 மீட்டர்னா 20 அடி. சரியா? நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து 3வது கண்ணு புடனியில் இருக்கும். நம்மளை தான் சொல்கிறேன், 3வது கண்ணு புடனியில் இருக்கும். இது அடுத்த உருட்டு. மூணாவது, அவங்க எப்படி முன்னாடி நடக்கிறாங்களோ, நம்ம மனுஷெல்லாம் முன்னாடி நடக்கிறோம்ல, அவங்களாம் பின்னாடியும் சூப்பராக நடப்பாங்க. இங்க புஷ், இங்க புஷ், பேக்ல புஷ், ரைட்ல புஷ், இங்கே புஷ் அங்கே புஷ்ங்கிற மாதிரி அவர் வகை வகையாக அடிச்சு விட்டாரு. ஆனால் இதை எதையுமே நம்ம என்னவா பார்க்கலைன்னா, அவன் லெமூரியான்னு சொல்லிட்டான், இந்தா நான் வாடனாக இருந்தால் அடிப்பேங்கிற மாதிரி நம்மளை ஒருத்தையும் பெருமையாக சொல்லிட்டாயா, லெமூரியா சொல்லிட்டாயா, தூக்கி போடியாங்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு அதை ஏற்றுக்கிட்டாங்க.